ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. நான் எப்படி செய்வேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது 3/4 கப்பு துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை கழுவி நல்லா ஊற வச்சுருங்க. பருப்போடு அரைக்கிறதுக்கு சிவப்பு மிளகாய், சோம்பு, இஞ்சி, பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேங்காய் துருவி வச்சுக்கோங்க. முருங்கை இலை இருந்தாக்கா அது 1 கப் எடுத்துக்கோங்க. நான் இந்த குழம்புல 3 முருங்கைக்காய் கட் பண்ணி போட போகிறேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் பருப்போட மிளகாய், பூண்டு, இஞ்சி, சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க. இதோட தேங்காய் துருவினது, கருவேப்பிலை, முருங்கை இலை 1 கப்பு எல்லாம் சேர்க்க போகிறோம். பருப்பு அரைக்கிறப்பயே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து அரைச்சிருங்க. அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி விடாமல் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இட்லி குக்கரில் இதை வேக வச்சு 8 to 10 மினிட்ஸ் வேக வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, பூண்டு, 1 பச்சை மிளகாய் வச்சிங்க. அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சால்ட்டு போட்டு முருங்கைக்காவை 3/4 பதத்துக்கு வேக வச்சிங்க. அது உடையாமல் வேக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காவோட ஒரு அரை மூடி தேங்காவோட கொஞ்சமாக கசகசா வச்சு அரைச்சிக்கோங்க. இதோட 2 முந்திரி பருப்பு இருந்தாலும் சேர்க்கலாம். இப்போ புளி, தேங்காய் ரெடியாக இருக்குது. சரி, இப்போ குழம்பு செய்யலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு பட்டை, அன்னாசி மொக்கு, ஒரு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணது அதையும் போட்டு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தக்காளி, பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சில பேர் கடுகு, வெந்தயம் போட்டு தாளிப்பாங்க. தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான சால்ட்டு நம்ம போட்டுடலாம். கொஞ்சம் பார்த்து போடணும், ஏன்னா முருங்கைக்காயில் கொஞ்சம் சால்ட்டு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சில்லி பவுடர், டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், மல்லித்தூள், கொத்தமல்லித்தூள், மஞ்சத்தூள் 3 சேர்த்துக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நிறையவே தண்ணி விடலாம், ஏன்னா உருண்டை போட்டோன்னா ரொம்ப கெட்டியாக போயிடும், குழம்பு மாதிரி சாப்பிட வராது. அதனால் நிறைய போட்டுக்கோங்க. அப்புறம் முருங்கைக்காய் வேக வச்ச அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க.
இன்னும் அமுதக்கதிர் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் கோவில் சம்மந்தமான வீடியோஸ், அப்புறம் கதை நேரம், கவிதை நேரம்னு நிறைய வீடியோஸ் இருக்குது. எல்லாத்தையும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருண்டைகளை நம்ம சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது நான் பண்ணது. இந்த கரம் மசாலா இது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.